புலம்பெயர்ந்து இங்கேருந்து போய் இருந்த ஆட்களோட ஒரு எபிசோடு வந்து ஜெகமேதந்திரம்ல இருக்கும். அது ஆனால் வந்து வரும்போது வந்து கொஞ்சம் விஷயங்கள் வரும்போது நம்ம ஊரில் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்றது வருது இல்லை. இப்போ மிகப்பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதை நல்லா இருக்கு, ஆனால் கதையை வேறு இடத்துல பிளேஸ் பண்ணுங்க, அதை வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. நிறைய ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம கதையாக கேட்கும்போது ரொம்ப கமர்ஷியலாக சுவாரஸ்யமாக இருக்க கதை இருக்குல்ல, அந்த மாதிரி நாங்கள் நிறைய கதை இப்போ ஈழத்தை பேஸ் பண்ண கதையிலே ஈழத்தில் அவ்வளோ கதைகள், அவ்வளோ நீங்கள் பார்க்குற பயங்கர ஆக்ஷனான கதைகள் எல்லாமே இருக்குங்க, அட்வென்ச்சரிஸான கதைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இடத்தை மட்டும் மாற்றிடுங்க. ஓகே, அந்த லொகேஷன் அந்த பேர் தான் உங்களுக்கு தயக்கம். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து இவர் முத்துலிங்கம்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் வந்து அவர் இளம் தமிழ் ரைட்டர் தான், சூப்பர் ரைட்டர். எனக்கு அதில் அவர் வந்து கடவுள் தொடங்கிய இடம்னு ஒரு புக்கு எனக்கு வந்து அது ரொம்ப பாதிச்ச ஒரு புக். அது ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து போகிற ஒரு பையன் 20 வயசில் கிளம்புவான். 20 வயசில் கிளம்பி அவன் வந்து போய் அங்கே கனடா போய் ரீச் ஆவான்னு நினைக்கிறேன். கனடா போய் ரீச் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகும். அந்த 6 வருஷத்தில் அவனோட லைஃப் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் போவான். இப்போ வந்து அவன் கிளம்பி போகும்போது அவனுக்கு இங்கே ஒரு லவ் இருக்கும். அப்புறம் கிளம்பி போய் அவன் வந்து ஒரு இட்டாலியிலையோ எங்கேயோ ஒரு தங்கியிருப்பான். அப்போ வந்து இன்னொரு ஒரு பேண்டு கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது. நான் வந்து அந்த ரைட்ஸை வாங்கிட்டேன். அந்த புக்கோட ரைட்டு அவர்கிட்ட பேசி அந்த புக்கு ரைட்டை வாங்கி வச்சு அதை எனக்கு வந்து அதை வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணணுன்றதுக்கான சூப்பர் ஸ்கோப் உள்ளது. அதை பண்ணணும் ஆசை. அப்போ நான் நிறைய இடங்களில் பிச் பண்ணுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செம்மையாக இருக்குது கதை, பட் ஆனால் வந்து அப்படியே இந்தியாவிலேருந்து கிளம்பி போகிற ஒருத்தனா வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எமோஷனாக அது அடிவாங்கல்ல நீங்கள் சொன்ன மாதிரி செட்டே ஆகாது.